மாண்புமிகு துணைவேந்தர் ஐயா உட்பட அனைவருக்கும், மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு முதல் நிகழ்ச்சியாக மாணவர்கள், முதலாம் ஆண்டு மாணவர்கள் மற்றும் நம்மளுடைய வேளாண்மையில் இருக்கக்கூடிய விவசாயிகளோட ஒருங்கிணைப்பு பயிற்சியினுடைய துவக்க விழாவுக்கு வரவேற்புரை ஆற்ற நம்மளுடைய முதல்வர் இருப்பாங்க. அதற்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்துடன் இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடங்குவோம். அனைவரும் முழுக்க ஆரம்பிக்கப்பட்டது. அதனுடைய நோக்கம் வேளாண்மை கற்றல் செய்முறை இதெல்லாமே விவசாயிகளோட தோட்டத்தில் செயல்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஆரம்பித்தது. காலப்போக்கில் வேளாண்மை படிப்பானது ஒரு வேலைவாய்ப்பு தளமாக உருவாக்கிவிட்டது. நம்மளுடைய மாண்புமிகு துணைவேந்தர் அம்மா அவர்கள் சென்ற ஆண்டு இந்த திட்டத்தை மாணவர்களை விவசாயிகளோட ஒருங்கிணைந்து அவங்களுடைய செயல்முறை கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த திட்டத்தை துவக்க சொன்னாங்க. விரிவாக்க கல்வி இயக்ககம் முதல்வர் வேளாண்மை கோவை மட்டுமில்லாது 19 உறுப்பு கல்லூரிகளிலும் இணைத்து இந்த திட்டத்தை இன்னைக்கு துவங்க இருக்கிறோம். அதனுடைய முத்தாய்ப்பாக வரவேற்புரையை நம்மளுடைய முதல்வர் வேளாண்மை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோவை அவங்க ஆற்றுவாங்க. ஐயா, நமது அன்புக்குரிய துணைவேந்தர் அவர்களே, இன்று நம்ம பல்கலைக்கழகத்தின் ஒரு முன்னோடி திட்டமான ஒரு மாணவர் ஒரு விவசாய குடும்பம் என்ற ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக நம்ம பல்கலைக்கழகத்துக்கும் விவசாயிகளுடன் தொடர்பில் இருந்து விவசாயம் பற்றிய அனைத்து அறிவுசார் முறைகளை தெரிந்து கொண்டு நம்ம பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வருகின்ற ஆராய்ச்சி மற்றும் இதர விவரங்களை விவசாயிகளுக்கு நேரடியாக ஒவ்வொரு மாணவர்களும் அந்த விவசாய குடும்பத்திற்கு தெரியப்படுத்துவதன் மூலம் நம் பல்கலைக்கழக மாணவர்கள் தொடர்பு மூலம் நம் பல்கலைக்கழகத்தோட தொடர்பு விவசாயிகளுக்கு கிடைக்கும் என்ற ஒரு முன்னோடி திட்டமானது நமது மதிப்புக்கும் மரியாதைக்குரிய துணைவேந்தர் அவர்களின் ஒரு கனவு திட்டம். இந்த திட்டம் 2023ஆம் ஆண்டு சேர்க்கப்பட்ட அனைத்து வேளாண் தமிழ் வழி மாணவர்கள், வேளாண் இங்கிலீஷ் வழி மாணவர்கள், அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், தோட்டக்கலை கல்லூரி மாணவர்கள் தமிழ் வழி, ஆங்கில வழி மற்றும் வேளாண் பொறியியல் கல்லூரி மாணவர்கள், ஃபுட் டெக்னாலஜி மற்றும் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், எனர்ஜி என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா மாணவர்களையும், அது மட்டும் இல்லாமல் இதர 15 கல்லூரிகள் நம்ம உறுப்பு கல்லூரிகளுடைய மாணவர்கள் அனைவரையும் ஆங்காங்கே கல்லூரிக்கு அருகில் இருக்கிற விவசாயிகளுடன் தொடர்பு ஏற்படுத்திய நமது வேளாண் விரிவாக்க இயக்குனர் மூலம் விவசாயிகளின் பெயர் மற்றும் முகவரி பெறப்பட்டு ஒவ்வொரு கல்லூரி முதன்மையரும் அந்தந்த கல்லூரியின் வாயிலாக இணைப்பு ஏற்படுத்தி இன்று அந்த முக்கியமான திட்டத்தின் ஆரம்ப நிகழ்ச்சியாக இன்று ஆரம்பித்து வைக்கிறோம். இந்த விழாவிற்கு நேரம் ஒதுக்கி இன்று புத்தாண்டின் முதல் நாளில் மேடம் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. இருந்தாலும் நம் மாணவர்களுக்காக நம்ம திட்டத்துக்கு லான்ச் பண்ணுறதுக்காக நேரம் ஒதுக்கி இங்கே வந்தமைக்காக மேடம் துணைவேந்தர் அவர்களை வருக என்று நமது 3 கல்லூரிகளின் சார்பாக நான் வருக என்று வரவேற்கிறேன். அடுத்ததாக வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முதன்மையர் அவர்களையும் வருக என்று வரவேற்கிறேன். இயக்குனர் வேளாண் விரிவாக்கம் அவர்களையும் வருக என்று வரவேற்கிறேன். அடுத்ததாக நமது அழைப்பை ஏற்று இந்த விழாவை சிறப்பிக்க வந்துள்ள முன்னோடி விவசாயிகள் அனைவரையும் வருக என்று வரவேற்கிறேன். அடுத்ததாக இந்த ஒரு 10 நாட்களாக கடுமையாக உழைத்து ஒவ்வொரு மாணவர்களையும், ஒவ்வொரு வார்டு கவுன்சிலர், ஒவ்வொரு இயர் கோஆர்டினேட்டர், அகாடமிக் கோஆர்டினேட்டர் 3 காலேஜ்லேயும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு அனைத்து மாணவர்களையும் ஆல்ரெடி மேடம் நாங்கள் தொடர்பை ஏற்படுத்தி விட்டோம். நீங்கள் எந்த மாணவர்களை வேணாலும் கூப்பிட்டு நீங்கள் அவர்களை பரிசோதனை செய்து கொள்ளலாம். நம்ம மாணவர்கள் அனைவரும் ஆல்ரெடி புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறி விவசாய அனைத்து கண்மணிகளை வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பற்றி மட்டும் வரவேற்புரை மட்டும் ஆற்றாம திட்டத்தை பற்றியும் ஒரு சுருக்க உரை கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய உறுப்பு கல்லூரியில் இருக்கக்கூடிய முதல்வர்கள், அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள், அங்க திட்ட ஒருங்கிணைப்பாளர், அதாவது கோஆர்டினேட்டிங் சயின்டிஸ்ட், இவங்க எல்லாமே ஆன்லைன்லயும் இருக்கிறாங்க எல்லாமே. அதே மாதிரி கேவிகேல இருக்கக்கூடிய திட்ட ஒருங்கிணைப்பாளர், விஞ்ஞானிகள் எல்லாருமே ஆன்லைன்ல இருக்கிறாங்க.
அப்படிங்கிற தகவலை சொல்லிக்கிட்டு, அடுத்தபடியாக உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு தெரியும், மேடத்தோட ஒரு கனவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முதல்வர் சொன்னாங்க. போற்றுதலுக்குரிய நம்முடைய பல்கலைக்கழக துணைவேந்தர் அம்மா அவர்களை வந்துட்டு சிறப்புரையாற்றி இந்த திட்டத்தை வந்துட்டு துவக்கி வைக்குமாறு உங்கள் சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனது இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு மறுபடியும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிஜமாலுமே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே, ஒர்க்கிங் டே, இந்த மாதிரி ஒரு திட்டத்தை துவக்கி வைக்கிறது எனக்கு உள்ளபடியே மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஸோ இந்த திட்டத்தை சொல்றது ரொம்ப ஈஸி, பட் செயல்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். ஆனால் அதை சிறமேற்கொண்டு எல்லாரும் அவ்வளோ பேரும் என்னோட தோளோடு தோள் நின்று இன்னைக்கு இந்த லெவலுக்கு இந்த ப்ரோக்ராமை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக முதல்ல நான் இங்கே நம்மளோட இருக்கக்கூடிய டீன் அக்ரிகல்ச்சர் டாக்டர் வெங்கடேசா பழனிசாமிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எல்லா டீனும் இன்க்ளூடிங் என்ஜினியரிங் டீன், ஹார்டிகல்ச்சர் டீன், அப்புறம் உங்களுக்கு தனியாக அப்புறமேட்டு நிறைய பேர் எல்லா உறுப்பு கல்லூரிகளில் இருக்கிற எல்லா டீன்ஸும் இண்டிவிஜுவலாக பேர் சொன்னோம்னா ரொம்ப டைம் பிடிச்சிரும். நம்மக்கிட்ட உங்களுக்கு தெரியும் 18 உறுப்பு கல்லூரிகள் இருக்குன்னு சொல்லிட்டு, அவ்வளோ உறுப்பு கல்லூரியில் இருக்கிற டீன்ஸ் வந்து உண்மையாலுமே ரொம்ப திறம்பட இந்த வேலையை செஞ்சு கனெக்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் டு த ஃபார்மர் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக நின்றுருக்கிறவங்க ஃபீல்டில் எப்பயுமே ஃபார்மர்ஸோடையே இருந்து ஒருங்கிணைத்து நடத்தக்கூடிய டைரக்டரேட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன், ஸ்பெஷலி டைரக்டர் ஃபார் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் டாக்டர் பிபி முருகன், எனக்கு என்னோட ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அவருக்கு. அதே மாதிரி அவங்க டீம் இன்க்ளூடிங் ஆனந்தராஜா, there are many people, I cannot just say one person, அந்த மாதிரி சொல்ல முடியாது. எல்லாருமே உங்களுடைய வார்டு கவுன்சிலர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி உங்களோட ப்ரொஃபஸர்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கையில் எடுத்துருக்கிறோம். ஸோ அதுக்காக நான் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுட்டு என்னோட உரையை தொடங்குறேன். அடுத்தது முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் ரொம்ப சீரியஸாக நீங்கள் எல்லாரும் கூட கனெக்ட் ஆகிருக்கீங்க. அப்படி கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ ஃபார்மர்ஸ் நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. ரியலி இட் இஸ் எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இங்கே நேரடியாக வந்து எங்கள் கூட வந்தது. முன்வரிசையில் ஃபார்மர்ஸ் இருக்கீங்க, அடுத்த வரிசையில் பெண் விவசாயிகள் இருக்கீங்க. உங்களெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சுங்க. இந்த திட்டம் நம்ம கட்டாயமாக நல்லபடிக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. முக்கியமாக எப்படி யோசிச்சோன்னா, நம்ம தியோரிட்டிக்கலாக நிறைய படிப்போம், ரைட்? நம்ம வந்து நோட்டில் எழுதி வச்சு நிறைய படிப்போம். பட் நிஜமாலுமே விவசாயம்னா என்ன அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, ஒரு விவசாய குடும்பத்தோட இணைஞ்சிருந்தோம்னா தான் ஒரு விவசாயம்னா என்னன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் விவசாயிங்கிறவரை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் செய்கிறாங்க, அங்கே மண் எப்படி இருக்குது, என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, கஷ்ட நஷ்டங்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் கிடையாது, எப்படி வந்து ஒரு கிராப்போட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் இந்த திட்டத்தை நாங்கள் முதல்ல என்ன நினச்சோன்னா, இருக்கிற 4 இயர்ஸ்லும் கொடுப்போம் அப்படின்னு நினச்சோம். பட் அதுக்கப்புறம் தான் பைலட் பேசிஸில் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை ஃபஸ்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை கனெக்ட் பண்ணால் 4 வருஷம் அவங்க வந்து அந்த விவசாயியோட குடும்பத்தோட ட்ராவல் பண்ணுவாங்க. 4 வருஷம் ட்ராவல் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் 8 கிராப் சைக்கிள்ஸ் அவங்க பார்க்க முடியும். ஓகே, நம்ம வந்து ஆடிப்பட்டம், கரீஃப்னு சொல்லக்கூடிய ஆடிப்பட்டம், அப்புறம் நம்ம நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன், அதை நம்ம ரபீனும் கணக்கு எடுத்துக்க முடியாது. இட்ஸ் a different kind of a season in தமிழ்நாடு. ஸோ ஒரு பட்டம் ஆடிப்பட்டத்தில் வரும், அடுத்தது நம்ம இப்போ நடந்துட்டு இருக்கிற நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசனோட பட்டம். ஸோ இட் பி டெஃபினெட்லி a greatest experience for you. உங்களால் ஒரு கான்ஃபிடென்ஸோட வெளியே போக முடியும். இதுக்காக தான் உங்களை நான் இவங்க கூட அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம். மோரோவர், நீங்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, நாங்க இங்க பண்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்காகவே, உங்களுக்கு போய் சேரணும். நாங்க பண்றது எங்க ஷெல்ஃப்ல இருந்துச்சுன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போறது இல்லை. நாங்க கண்டுபிடிக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் ஆகட்டும், வெரைட்டிஸ் ஆகட்டும், அத்தனை உங்களுக்கு போய் சேரணும். அதுக்காக தான் இந்த பல்கலைக்கழகம் இயங்கிட்டு வருது. இப்போ நம்ம சொல்லணும்னா 45% ஆஃப் த ஏரியாவில் நம்ம ரகங்கள் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் விளையக்கூடிய 45% ஆஃப் த ஏரியாவில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கண்டுபிடித்த ரகங்கள் மட்டுமே பயிரிடப்படுகின்றன.
சரிங்களா? அது நம்மளுக்கெல்லாம் ரொம்ப பெருமையான விஷயம். அப்ப நீங்க கேட்கலாம், அந்த மிச்சம் 55% எங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. டெஃபினட்டா பிரைவேட் பிளேயர்ஸ், சீட் ப்ரொடியூசர்ஸ் இவங்கெல்லாம் வந்து அந்த ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நம்மளுடைய கண்டுபிடிப்புகளை இன்னும் ஃபார்மர்ஸ்க்கு நிறைய கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ஒரு திட்டம் தான் இந்த மாணவர்கள் கூட ஃபார்மர்ஸை லிங்க் பண்றது. ரெண்டாவது தொழில்நுட்பங்கள். இன்னும் சந்தோஷமா நம்ம சொல்லலாம், 85% ஆஃப் தி ஏரியாஸ்ல தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்பங்கள் மட்டுமே ஃபார்மர்ஸ் வந்து கடைபிடித்துட்டு வராங்க. அந்த அளவு நம்ம பெஸ்ட் டெக்னாலஜிஸ் கொடுத்துட்டு இருக்கோம். 150 இம்ப்ளிமெண்ட்ஸ், ஃபார்ம் இம்ப்ளிமெண்ட்ஸ், ஒரு 150க்கும் மேற்பட்ட ஃபார்ம் இம்ப்ளிமெண்ட்ஸ் இவங்க அக்ரிகல்ச்சரல் என்ஜினியர்ஸ் அவங்க எல்லாரும் தயாரிச்சு அதுவும் விவசாயிகள் மத்தியில பரவலாக்கி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இத்தனை பெருமைக்குரியது நம்மளுடைய பல்கலைக்கழகம். இப்ப அதுல புது புது தொழில்நுட்பங்கள் வரும்போது விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுல உங்களுடைய பங்கு பெரும் பங்கா இருக்கும். ஓகே, இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 24 வெரைட்டிஸ் ரிலீஸ் பண்ண போறோம் இந்த பொங்கலுக்கு. இந்த வெரைட்டிஸ் பத்தின டீடைல்ஸ் இதெல்லாம் உங்க விவசாயி, ரைஸ் போடுற விவசாயியா இருந்தா, அரிசி விளைவிக்கிற நெல் விளைவிக்கக்கூடிய விவசாயியா இருந்தாங்கன்னா 4 நெல் ரகங்கள் இந்த ரிலீஸ்ல வருது. ஓகே, நீங்க அப்ப இந்த நெல் விவசாயியா இருந்தா இந்த 4 ரகங்கள் இந்த பர்பஸுக்காக வருது. உங்களுக்கு இது எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கான ஏற்ற தருணம் இது. சரிங்களா? அப்ப நீங்க வெரைட்டிஸ் சொல்லலாம். இப்ப வரக்கூடிய டெக்னாலஜிஸ், இப்ப கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் உங்கள் வழியாக விவசாயிகளுக்கு எடுத்துட்டு போறதுக்கு இது ஒரு பெரிய திட்டமாக அமையும். சரிங்களா? அடுத்தது இன்னொரு வகையில் என்னன்னா, நீங்க விவசாயிகளுக்கு எப்படி நீங்க யூஸ்ஃபுல்லா இருக்க போறீங்க, அவங்க கிட்ட இருந்து மட்டும் நம்ம எடுத்துக்க போறது இல்ல, அவங்களுக்கு நீங்க எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்க போறீங்க. அவங்களுக்கு ஒரு பூச்சி நோய் தாக்குது அல்லது விவசாயத்துல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா டெஃபினட்டா அவங்க உங்க வழியா நம்மளை தொடர்பு கொள்ள முடியும். இப்ப இதுல ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டியூவல் அட்வான்டேஜ். ஒண்ணு வந்து விவசாயிகளோட டைரக்டா லிங்க் ஆகுறீங்க. ரெண்டாவது அவங்க பிரச்சனைகள் தீர்க்கறதுக்கு நீங்க சயின்டிஸ்டோட மோர் இன்டென்சிவ்லி இன்வால்வ் ஆவீங்க. உங்களுடைய கிளாஸ் ரூம் லெக்சர்ஸ் அண்ட் ஷெட்யூலையும் தாண்டி நீங்க வந்து இப்ப அவர் வந்து ஒரு நெல்லுல ஒரு புகையான் வந்திருக்குதுமா, இது என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, உங்க இதுல கேட்டு சொல்லுங்கன்னா உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்ககிட்ட எல்லா ஸ்மார்ட் போன் வச்சிருக்கீங்க. ஃபார்மர்ஸ் கூட டைரக்டாவும் நீங்க ஒரு சீசனுக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா உங்களோட டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் 30 கிலோமீட்டர்ஸ் இருக்கிற மாதிரி நான் பார்த்துட்டு சொல்லியிருக்கேன். ஸோ 1 or 2 times இந்த கிராப்பிங் சீசன் டெஃபினட்டா நீங்க போகலாம். நீங்களும் அவங்களுக்கு பிள்ளைங்க மாதிரி தான். ஸோ போய் அங்க என்ன நடக்குதுன்னு ரியலிஸ்டிக்கா பார்த்துட்டு வரலாம். அடுத்தது போன்ல அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ வீக் அம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூட பேசலாம். சரியா? பேசிட்டு அங்க என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு நீங்க டாக்குமெண்ட் பண்ணணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். we are going to create a website. each and every one of you will have an access. நீங்க எல்லாருமே அதை வந்து ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணும். அவங்க கூட நீங்க என்ன மாதிரியான இன்டராக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ அதுல வந்து நீங்க வந்து ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்கன்னா அந்த போட்டோவை கொண்டு போய் நீங்க உங்க என்டமாலஜி லெக்சரர் கிட்டயோ, என்டமாலஜி ப்ரொஃபஸர் கிட்டயோ, ஈவன் டைரக்டர் சிபிபிஎஸ் கிட்டயோ கொண்டு போய் காமிச்சு இதுக்கு என்ன வந்து கண்ட்ரோல் மெஷர்ஸ், எப்படி இன்டகிரேட்டடா இதை கண்ட்ரோல் பண்ணலாம், இதெல்லாம் நீங்க வந்து அவங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும். அப்ப யூ ஆர் ஆல்சோ லேர்னிங் சம்திங், isn't it? ஸோ இந்த மாதிரி 2 வழியிலும் உங்களுக்கு வந்து ஒண்ணு ஃபார்மர்ஸோட கனெக்ட் ஆகுறது, ரெண்டாவது விஞ்ஞானிகளோட கனெக்ட் ஆகுது. இந்த ரெண்டுக்குமே இந்த திட்டம் மிக மிக சிறந்த திட்டமா இருக்கும். அதுக்காக தான் இந்த 1 student 1 farm family அப்படிங்கிற திட்டத்தை முக்கியமா நாங்க கொண்டு வந்தோம். சரிங்களா? ஸோ இதுல ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு நீங்க எல்லாருமே பண்ணுங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ எம் ஹைலி தேங்க்ஃபுல் to all the deans and also the Directorate of Extension Education. அங்க இருக்கக்கூடிய எல்லா டீன்ஸ், 18 காலேஜ் டீன்ஸுக்கும் இந்த பெருமை போய் சேரணும். ஸோ நீங்க இந்த திட்டம் நம்ம ஒரு 6 monthsக்கு அப்புறம் இந்த கிராப் சைக்கிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த திட்டத்தை எவாலுவேட் பண்ணலாம், ஃபார்மர்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணலாம், வெதர் அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, உங்களுக்கு எப்படி நீங்க என்ன லேர்னிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஃபினட்டா நம்ம இருந்து எடுத்து போயிட்டு இதுக்கும் இன்னும் மேல மேல எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்டாயமா பார்க்கலாம். ஸோ இது one way interaction இல்ல, it's going to be two way interaction.
ரைட்? அதனால எல்லாருமே சீரியஸாக எடுத்துட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த தருணத்தில் கேட்டுக்கிறேன். முக்கியமாக எல்லா விவசாய பெருமக்களுக்கும் இப்போ நான் வந்து பார்த்தேங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு 2600 2700 ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் டிஃப்ரெண்ட் காலேஜஸில் இருக்கிறாங்க. சரிங்களா? அத்தனை விவசாயிகள் கூட இப்போ நம்ம கனெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ் கூடயும் நாங்கள் இப்போ லிங்க்ல இருக்கோம். இப்படி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுடைய துணையை நாடி வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நீங்கள் இங்கே வந்து எங்கள் கூட வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். லைஃப் லாங்காக நம்ம ட்ராவல் பண்ணுவோம். நீங்கள் எங்களுடைய பிள்ளைங்களுக்கு நாங்கள் கல்வியை இங்கே கற்றுக் கொடுக்குறோம். வாழ்க்கை பாடத்தையும் அதே சமயம் வயலில் என்ன நடக்குதுங்கிற விஷயங்களையும் நீங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. வருங்காலத்தின் விவசாயத்தை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குது. அதனால தான் தியரட்டிக்கலாக மட்டும் தெரிஞ்சுக்காம ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ரைட்? அதே மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு நாட் ஓன்லி ஃபார்மர்ஸ் பட் ஆல்சோ இண்டஸ்ட்ரி லிங்கேஜ் கூட நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி பயோடெக்னாலஜி எல்லாம் இருக்காங்கன்னா லெபார்டரி லிங்கேஜ் கூட பண்ணலாம். அது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அழகான ஒரு வாய்ப்பை, அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இங்கே ஆர்கனைஸ் பண்ண அத்தனை பேருக்கும். ஸோ இப்போ சொன்னாங்க நீங்கள் வந்து யாரை வேணாலும் கூப்பிட்டு நீங்கள் பேசலாம் அப்படின்னு. நான் ஃபார்மசியை கூப்பிடுறேனே. சரி, நீங்களே சொல்லுங்க. ஐயா முன்னாடி உட்காந்துருக்கீங்க, நீங்கள் சொல்லுங்க உங்கள் கூட எந்த ஸ்டூடெண்ட் லிங்க் ஆயிருக்கு? மைக் கொடுப்பா. பெயர் விஸ்வநாதன். சரி, கார்மடை வட்டாரத்தில் வந்திருக்கேன். சரிங்க. ஒரு முன்னோடி விவசாயி. சரிங்க. அப்போ அதான் எனக்கு நான் பாப்பாவை தத்தெடுத்திருக்கேன். சூப்பருங்க. 4 வருஷத்துக்கு ஃபார்முலா தத்தெடுத்துக்கோங்க. லைஃப் லாங்கா அவன் உங்க புள்ளதான். சரிங்களா? உனக்கு ஆச்சுமா, உனக்கு பாரு இன்னொரு பேரண்ட் கிடைச்சிருக்காங்க. இட்ஸ் a great thing. சூப்பர். என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அதிகபட்சம் வாழைப்பயிர் பண்ணியிருக்கேன். சரி. மஞ்சள், சரி, காய்கறியெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சரி. சரிங்க. காய்கறிகள் பார்த்தீங்கன்னா ஒரு விதை உற்பத்தி கம்பெனியோட நான் ஒரு டைப் பண்ணியிருக்கேன். கிரேட்டுங்க. நாங்கள் உங்க கூட நிறைய தொடர்புல இருப்போங்க. இவன் வந்து நம்ம 2 பேருக்கும் பாலமா இருப்பாளுங்க பாப்பா. உன் பேர் என்னடா? ஆர்த்தியா? ஆர்த்தி மேம். ஓகேடா. ரைட். என்னுடைய ஃபார்மில் BNR அப்படிங்கிற ஒரு விதை உற்பத்தி நிறுவனத்தோட நான் ஒரு தொடர்பு வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களோட அவங்க ஒரு ஆராய்ச்சியை பண்ணிட்டு இருக்காங்க. சரி. அவங்க தமிழ்நாடு லெவலில் ஒரு 3 நிறைய ஃபார்மர் செலெக்ஷன் பண்ணாங்க. சரி. அதில் 3 பார்த்து செலக்ட் ஆகிருக்காங்க. அதில் நம்பர் 1 நானாக இருக்கேன். என்னுடைய ஃபார்முக்கு அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் ஸ்டேட்டில் ராய்ப்பூரில் ஸ்டேட் ஹெட்டு. அந்த ஹெட்டில் அங்கே தான் என்னுடைய அலுவலக ஆஃபீஸ் இருக்குது. கிட்டத்தட்ட நல்ல எங்களோட தொடர்பு இருக்குது. இந்த 3 ஃபார்மெட்டு கோயம்புத்தூர் ஃபார்ம் தான் என்னுடைய ஃபார்முக்கு நேம் வச்சுருக்காங்க அவங்க. நான் நிறைய வெரைட்டி காய்கறிகள் நிறைய வெரைட்டி போடுறோம். அங்கேருந்து அவங்க கம்பெனிலேருந்து நிறைய வெரைட்டி விதைகள் அனுப்புவாங்க. தக்காளி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 50 வரைய தக்காளி கொடுப்பாங்க. பீர்க்கங்காய், பாவக்காய், சுரக்காய், புடலை, இந்த மாதிரி மிளகாய் எல்லாமே நிறைய ரகங்கள் கொடுப்பாங்க. ஒவ்வொரு ரகத்துலேயுமே ஒரு 3 பாத்தி கொடுப்பாங்க. ஒரு 50 செடி வச்சு அதில் ஒரே வெரைட்டியை வளர்த்தணும். 2 ஸ்டூடெண்ட்டுகளை அக்ரியே MSc முடித்தவங்க, BSc முடித்தவங்க 2 ஃபார்ம் சூப்பர்வைசரை போட்டிருக்கோம். நீ பயங்கர லக்கிமா. நீ எடுத்தோடனே ஒரு பெரிய ஒரு இன்னோவேட்டிவ் ஃபார்மர் கூட ஜாயின் ஆக போற. வெரி ஹாப்பி. லேர்ன் as much as possible. document all the success stories, right? ரொம்ப சந்தோஷங்க. நாங்கள் உங்க கூட அப்புறமா பேசுறோங்க. Thank you so much. எனக்கு நான் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பருங்க. அதாவது இயற்கை விவசாயம்னா தற்சார்பு, எதுவுமே வெளியே வாங்காம நாங்களே எல்லாமே தயாரிச்சு நாங்களே எல்லாம் பண்ணிக்கிறது. சோ ஃபேமிலியே எல்லாமே. ஓகே, குட். நாங்க ஊடுபயிர் ஒரு பல வகையான ஊடுபயிர்கள் பண்ணிட்டு இருக்கோம். சரி. ரொம்ப சந்தோஷம். நீங்க எங்க பிள்ளைங்களை யார் கூட லிங்க் ஆகி ஒர்க் பண்ண போறீங்க? கலைவாணின்னு நினைக்கிறேன். ஓகே. சோ அந்த பொண்ணு கிட்ட கொடுங்க. சொல்லு கலை, என்ன பண்ணிட்டு இருக்க? அவங்க கூட எப்படி லிங்க் ஆயிருக்க?
அவங்க பேர் என்ன பண்றாங்க, என்ன விவசாயம் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேம்மா. சரிம்மா. நீங்க வந்து you create a close linkage with them, right? They are also your relative from today. Okay? Very good. ரொம்ப சந்தோஷங்க. Thank you so much. எந்த ஊருங்க உங்களுக்கு? எந்த ஊருங்க? இங்க கணுவாய் பக்கம் தாலியூருங்க. தாலியூருங்களா? சூப்பர். திட்டத்தை கேள்விப்பட்டதுமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏதோ ஒரு அச்சீவ் நோக்கி போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. சூப்பர்ங்க. வெரி ஹாப்பி. இந்த சிந்தனை வந்து எல்லாருக்குமே வராது, ஒரு பெண்ணுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இது ஒரு கூட்டு முயற்சின்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஐடியா மட்டும்தான் நான் கொடுத்தேன், செயல் வீரர்கள் இங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. ஐடியா வந்து யாருக்கு வரும்னா இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் வரும். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, லெட் மீ கோ டு உட்காரா. லெட் மீ கோ டு தி ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே ஒரு 2 பேர்கிட்ட கேட்குறேன், அப்புறம் ஆன்லைன் போயிடலாம். சரியா? 1 2 3 4 5 6th ரோல நடுவால கண்ணாடி பேர் சொல்லுமா? குட் ஆஃப்டர்நூன் மேம். மேம் நான் ஜீவாஸ்ரீ ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறேன். நான் வந்து விஜயகுமார் அப்படிங்கிற ஒரு ஃபார்மர் கூட லிங்க் ஆகிருக்கேன். எந்த ஊர்மா? அவங்க அன்னூரில் இருக்காங்க. அன்னூர்ல இருக்காங்களா? சூப்பர்மா, சூப்பர். ஸோ என்ன தெரிஞ்சுட்டீங்க இது வரைக்கும்? அவங்க என்ன போட்டிருக்காங்க? மேம் அவங்க வாழை, மஞ்சள், தக்காளி அது மாதிரி தான் போட்டுருக்கு. வெரி குட். வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஏபிஎம் ஸ்டூடெண்ட் எழுந்திருக்கலாமா? குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன். ஐம் சுபஸ்ரீ, ஏபிஎம் டிபார்ட்மெண்ட் மேம். என்னோட விவசாயியோட பேர் நந்தீஷ். அவர் பேர் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறாரு மேம், தடாகம் அவர். சூப்பர்மா, சூப்பர். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. லெட்ஸ் go to the online participants. Okay, செட்டிநாடே போங்க. ஈச்சக்கொடை காணோம், செட்டிநாடு. கரூர் இருக்காங்களா? ஓகே, கரூர் பாலு. பாலு சொல்லுங்க பாலு, உங்க ஸ்டூடெண்ட்ஸை காமிங்க. ஃபார்மர்ஸ் வந்திருக்காங்களா பாலு? சூப்பர்ங்க. யாரோ ஒருத்தர் பேச சொல்லுங்களேன். சொல்லுங்க, பேசுங்க பேசுங்க. வணக்கங்க. மைக் சரியா வைங்கப்பா. சரிங்க. இந்த திட்டம் வந்து ஒரு அருமையான திட்டம் மேடம். விவசாயிகளுடைய கஷ்ட நஷ்டங்களை இப்பவே மாணவர்கள் வந்து கற்றுக்கும் போது இது நல்ல ஒரு விஷயமா இருக்கு மேடம். எங்களால என்ன கேட்கறதுனா நாங்கள் எல்லாமே பண்ணிட்டு மேடம். இந்த மாணவர்கள் வந்து கஷ்ட நஷ்டம் விவசாயம் எப்படி பண்றது போது ஏன்னா விவசாயிகள் வந்து நிறைய பேர் உருவாகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா அமையும். சூப்பர்ங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்க எந்த பொண்ணை தயாரித்திருக்கீங்க? எந்த பொண்ணு கூட நீங்க லிங்க் ஆயிருக்கீங்க? பாலு யாரு கூட லிங்க் ஆயிருக்காங்க? சூப்பர் தான். வணக்கம். உன்னோட பேர் என்னமா? வெரி குட். I'm very happy. இப்போ எல்லாருமே இட் இஸ் ஜஸ்ட் அ ட்ரையல். நீங்கள் எல்லாரும் அழகா லிங்க் ஆயிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷங்க. ஸோ உங்களுடைய சப்போர்ட், ஃபார்மர்ஸோட சப்போர்ட் எங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கு வேணும். எப்பயும் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுங்க. வயல்வெளிகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதில் ஏற்படக்கூடிய நன்மைகள், அதே மாதிரி எல்லாமே அவங்க A to Z அவங்க வந்து ப்ராக்டிக்கலாக சீயிங் இஸ் பிலீவிங்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, கற்றுக்கோங்க. இது ஒரு பெரிய வாய்ப்பு. ஓகே. மேடம் குட் ஈவினிங் சொல்லுங்க. வணக்கம்மா. வணக்கம். அப்படிங்கிற ஒரு விதியை கொண்டு
எங்களுக்குள்ள டவுட்டும் நாங்கள் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கிறோம் மேம். இங்கே உள்ளதுக்கும் நாங்கள் கற்றுக்குறோம் மேம். எங்களோட டீச்சர்ஸ் சொல்கிறோம். தேங்க்யூ ஸோ மச்ங்க. ஐம் ரியலி ஹாப்பி. நீங்கள் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து மகாதேவ். ஓகேங்க, சந்தோஷங்க. நம்ம அடுத்த 4 இயர்ஸுக்கு இவங்க எல்லாரும் உங்களோட ட்ராவல் பண்ணுவாங்க, கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க, சரிங்களா? எனி டைம் நீங்கள் இப்போ அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை அடாப்ட் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ. ஹாய், உங்களெல்லாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷங்க. சூப்பர். அதுல ஒரு விவசாயி இப்ப பேச சொல்லுங்க. வணக்கங்க. பல்கலைக்கழகத்துக்கு மிக்க நன்றி. விவசாயிகளை நேரடியாக ஒரு நிகழ்ச்சி நடத்துறது பல்கலைக்கழகத்துக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். நான் வந்து 2009 நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மற்றும் ஜேவிகே மூலமாக நவீன தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுத்து கள ஆய்வு நேரடி களத்திலையும் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து வருகிறேன். மற்றும் மாணவிகள் அதாவது கடைசி ஆண்டு படிக்கும் மாணவிகளுக்கும் என்னுடைய நிலத்தில் அவங்களுக்கு வழிகாட்டுதல் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். சூப்பருங்க. அவங்களோட ராவி ப்ரோக்ராமுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்கன்னு தெரியுது. அது நீங்க கடைசி வருஷத்துல இல்லைங்க, இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முதல் வருஷத்துல இருந்து 4 வருஷம் உங்க கூட டிராவல் பண்ண போறாங்க. ரொம்ப சந்தோஷங்க. பயன்படுத்தி வரேன். சரி. அதாவது விதை மூலம் அறுவடை வரை மிஷினரி மூலமா சரி விவசாயிகளுக்கும் பயிற்சி எடுத்துருக்கேன். மாணவர் வந்து அஜய்குமார் அவர்கள். சரி, கேளுங்க. நான் சொல்றேன். நம்ம நிறைய பேசுவோங்க. நான் மதுரை வரும்போது உங்களை எல்லாம் கூப்பிடுறேங்க, சரிங்களா? நம்ம நிறைய பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச். ஒரு சின்ன தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல இருந்து 2015 பெஸ்ட் ஃபார்மர் மோட்டிவேட் அவார்டு வாங்கிக்கேன். சூப்பர்ங்க. 2016 பெஸ்ட் ஃபார்மர் வேளாண்மை செம்மல் வாங்கிக்கேன். சூப்பர்ங்க. பாருங்க, 18 காலேஜ்ல இருந்து பில்லில ஒரு கிருஷி சாம்ராட் சமன் அப்படியே தேசிய விருது ஒன்று வாங்கிக்கேன். நம்ம தமிழ்நாட்டுக்கு எங்க பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பிங்க. இங்க எல்லாரும் கை தட்டிட்டு இருக்காங்க, சரிங்களா? ஸோ அங்க மட்டும் இல்ல, மதுரை மட்டும் இல்ல, எங்களுடைய அனைத்து உறுப்பு கல்லூரியிலிருந்து உங்களை பாராட்டிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு முன்னோடி விவசாயி, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க, சரிங்களா? உங்க கூட இணையிறது எங்களுடைய பெருமை. தேங்க்யூ ஸோ மச்ங்க. தேங்க்யூ. வணக்கங்க. ஒரு விவசாயிக்கு ஒரு மாணவர்ன்ற திட்டம் வந்து ரொம்ப அருமையா இருக்குங்க. அவங்க வந்து விவசாயிகளுக்காக என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கிறாங்களோ, நாங்கள் என்னென்ன விஷயம் செய்யணுமோ அத்தனையுமே வந்து ஒரு புதிய அனுபவமாக இருக்காங்க அவங்களுக்கு, சரிங்களா? நன்றி. ரொம்ப சந்தோஷம். உங்க பின்னாடி வந்துட்டா பாருங்க உடனே. சூப்பர்டா. உன் பேர் என்ன? சூப்பர்டா, சூப்பர். நிறைய லேர்ன் பண்ணிக்கோங்க என்ன? தேங்க்யூ. ஓகே. இந்த திட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு மாணவிக்கு ஒரு விவசாயினால எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நாங்களும் நிறைய விஷயம் கற்றுக்குறோம். அந்த பொண்ணுக்கு நிறைய விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம், நடக்கிறதெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம்மா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். இந்த ஸ்கீம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு மேம். நிறைய நாங்களும் கற்றுப்போம் மேம். அவங்களுக்கும் என்ன ஒரு ஹெல்ப் வேணுமோ அதை நாங்கள் வந்து கொடுப்போம் மேம். வெரி குட், வெரி குட், வெரி நைஸ். நான் ஒவ்வொரு கேம்பஸ் வரும்போதும் இதோட இணைஞ்சிருக்கிற விவசாயிகளோட டெஃபினட்டாக நான் வந்து உங்கள் கூட ஒரு கலந்துரையாடல் வச்சுக்கிறேன். ஸோ நான் வெகு விரைவில் நான் வந்து திருச்சி கேம்பஸ் வரேன். ஐ திங்க் 4th 5th 6th அன்னைக்கு திருச்சி கேம்பஸ் வரேன். அந்த அன்னைக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ அந்த விவசாயிகள் கூட டெஃபினட்டாக நான் ஒரு ஸ்மால் இன்ட்ராக்ஷன் வச்சுக்கிறேன். திஸ் ப்ரோக்ராம் இஸ் கோயிங் டு பி வெரி எக்ஸைட்டிங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ், ரைட்?
ஸோ அதனால் உங்கள் எல்லாரும் கூட இது பண்ணுறேன். அடுத்த தடவை நான் எந்த கேம்பஸ் வந்தாலும் ஒரு 20-30 மினிட்ஸ் இதுக்காக ஒரு ப்ரோக்ராம் ஒதுக்குமாறு நான் எல்லா டீன்ஸ் கிட்டையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ டு மீட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ த்ரூ ஆன்லைன். நம்ம சீக்கிரமாக நேராக பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். இந்த விழாவை சிறப்பித்தீங்க, நன்றி மேடம். அடுத்ததாக அந்த விவசாயிகள் கோவையில் பார்த்துட்டீங்க அப்படின்னா 9 நம்ம வந்துட்டு இளநிலை பட்டப்படிப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பட்டப்படிப்பிலிருந்து 2 விவசாயிகளை நம்ம கூப்பிட்டு இருக்கிறோம். அந்த அத்தனை விவசாய பெருமக்களையும் மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எவ்ரி மந்த் வந்து ஒரு டெக்னாலஜி ஒரு ஈவெண்ட் லாஸ்ட் இயர் நடந்தது நம்ம போடுவோம். அதான் இல்லை இது ஜான்க்கு. ஸோ இது வந்து நம்ம இப்போ ரிலீஸ் பண்ண லாஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ண கருப்பு கவுனி வெரைட்டி அதான் வந்து ஜான் மந்த்துக்கு போட்டிருக்காங்க. பாசிப்பயிறு. அடுத்தது பார்த்தீங்களா ஆயில் சீட்ஸில் அகைன் அட்ராக்டிவாக ஒரு சூரியகாந்தி ஃப்ளார். அப்புறம் மில்லட்ஸில் இந்த வருஷம் நம்ம இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ். ஸோ வி ஹவ் கிவன் இம்பார்ட்டன்ஸ் டு தட். அந்தந்த மாதத்துக்கு எந்த க்ராப் நல்லா வருமோ அதை வந்து இதில் கொடுத்துருக்கோம். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி என்ஜினியரிங் எல்லாம் போச்சுப்பாங்கல்ல, அதனால ஃபார்ம் மெஷினரிக்கு நல்லா இருக்குல்ல. அப்புறம் ஹார்டிகல்ச்சர் ஐரன் மேடம் இல்லைன்னா எனக்கு அதையே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹார்டிகல்ச்சர். ஸோ தென் சுகர் கேன் ஒன் ஆஃப் த கேஷ் க்ராப், ரைட்? அது மெய்ஸ். Okay, I think with this we have concluded. Now December one irukka super. அடுத்தது again ripped cod, right? Recording in progress. And they may not be able to understand about the kind of event which have been spoken by all the dignitaries on the stage. Just a brief that it is the program to connecting the individual students of each degree program with the individual farmers. In fact, our Honorable Vice Chancellor has emphasized that it is not only connecting the students, it is connecting the scientists with the farmers. So that is the way you are going to be attached to the another one of the Tamil students for the language conversation, and you are going to be travel with along with the Tamil students, and you are also going to be attached with the farmers, and you are also going to learn. And I request that all the students before completing a 4-year degree program, you have to learn an extra language of Tamil, and you have not only the learning of the language of Tamil, you are also learning the culture of Tamil and the social ecosystem of Tamil, and you are also learning the life and the practices of the farmers from our South Indian culture. So now it's my kind request. I request our Director of Extension Education, எங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய விரிவாக்க கல்வி இயக்குனர் நன்றி உரை ஆற்ற அழைக்கிறேன். 18 உறுப்பு கல்லூரிகளிலும் சேர்த்து எல்லா இளநிலை பட்டப்படிப்பிலும் சேர்ந்து இருக்கிறாங்க. அந்த ஒருங்கிணைப்பு புறமே எங்களுக்கு வந்துட்டு ஆட்டுனதை வந்துட்டு எங்களுடைய
இயக்குனரும் எங்களுடைய முதல்வர்களும். அதனால் துணைவேந்தரின் ஆணைப்படி நாங்கள் செஞ்சிருக்கிறோம். ஐயாவை நன்றி உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனை சார்ந்த மாணவர்களை விவசாயிகள் சமுதாயத்தோடு இணைக்கக்கூடிய இந்த ஒன் ஸ்டூடெண்ட் ஒன் ஃபார்ம் ஃபேமிலி ப்ரோக்ராம் நிகழ்ச்சியை இந்த வருடத்தினுடைய முதல் வேலை நாளான இன்று சிறப்பாக துவக்கி வைத்து இந்த திட்டத்தினால் மாணவர்கள் என்ன பயன்பெறுவார்கள், விவசாய பெருமக்கள் என்ன பயன்பெறுவார்கள் என்று விரிவாக எடுத்துரைத்து எங்களுக்கு ஆக்கம் ஊக்கம் வழங்கிய எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய பெரும் மதிப்புக்கு துணைவேந்தர் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அனைவருடைய சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஊர் கூடி தேர் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு டீம் ஒர்க்கு தான். கோயம்புத்தூரில் இருக்கிற டீன்ஸ் மட்டும் இல்லாமல் இணைய வழி மூலமாக இருக்கிற அனைத்து கல்லூரி முதல்வர்கள், பேராசிரியர் மற்றும் தலைவர்கள், இயர் கோஆர்டினேட்டர் என்று சொல்லக்கூடிய இந்த ஒருங்கிணைப்பாளர்கள், வார்டு கவுன்சிலர்கள் மற்றும் அனைத்து பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியருடைய ஒத்துழைப்போடு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக துவக்கப்பட்டுள்ளது. இந்த தருணத்தில் இந்த மேற்கூறிய அனைவருக்கும் எங்களுடைய சார்பாக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக எங்களுக்கு முக்கியமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குறப்ப நாங்கள் வந்து கனெக்டிங் த ஃபார்மர்ஸ் தான் நினைச்சோம். பட் இன்னைக்கு நிகழ்ச்சி பார்த்தோன்னா எனக்கு தத்து கொடுக்குற நிகழ்ச்சி மாதிரி தான் இருந்தது. அந்த அளவுக்கு இன்றைய தினம் எங்களுக்கு வந்து ஒரு 2300 விவசாய பெருமக்கள் வந்து எங்களுக்கு சொந்தமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு எங்கள் பல்கலைக்கழக சார்பாக எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உண்மையிலே மதிப்புக்குரிய துணைவேந்தர்களுடைய அனுமதியோடு நான் சொல்கிறேன், நாங்கள் பல்கலைக்கழகத்து மூலமாக நடக்கக்கூடிய அனைத்து விரிவாக்க நிகழ்ச்சிகளுக்கும் இந்த உழவர் தின விழா மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் உங்களை சிறப்பு விருந்தினராக அடைச்சி எங்களுடைய திட்டங்களை சொல்லுவோம் அப்படிங்கிறது தருணத்தை தெரிவிச்சுக்கிறோம். அதனால் மீண்டும் ஒரு முறை எங்கள் அனைத்து கல்லூரி முதல்வர்கள் மற்றும் அலுவலர்கள் மற்றும் எங்கள் மதிப்புக்குரிய துணைவர்களோட சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மற்றும் அனைத்து கல்லூரியில் வந்திருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி அடுத்த 4 ஆண்டுகள் வந்து நடைபெற உள்ளது. தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் மிக ஆர்வமாக கலந்து கொள்ளக்கூடிய இந்த முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நிச்சயமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நம்மளோட துணைவேந்தருடைய கனவு திட்டம் இந்தியாவிலே இருக்கிற வேளாண் பல்கலைக்கழகத்திலே தான் ஒரு மிக சிறப்பான ஒரு திட்டம். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் வந்து நம்முடைய துணைவேந்தர் அவங்க பாராட்டி இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு மற்ற பல்கலைக்கழகத்தில் செயல்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. அந்த விதத்தில் சிறப்பாக செஞ்சு நம்முடைய பல்கலைக்கழகத்தை நம்ம பெருமை சேர்க்கணும்னு சொல்லி இந்த தருணத்தில் கேட்டுக்கிட்டு மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிற நம்முடைய கோயம்புத்தூர் வேளாண் கல்லூரிய முதல்வர், தோட்டக்கலை கல்லூரிய முதல்வர், வேளாண் பொறியியல் கல்லூரிய முதல்வர் மற்றும் அனைத்து கல்லூரிய முதல்வர்கள் மற்றும் அலுவலர்களுக்கும் இங்கே கூடியிருக்கும் அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதை வந்து நாடு முழுக்க பரவலாக்குனாங்க. அதே போல் இந்த திட்டம், இந்த ஒன் ஸ்டூடெண்ட் ஒன் ஃபார்ம் ஃபேமிலி அப்படிங்கிற திட்டமும் மற்ற கல்லூரிகளுக்கும் மற்ற காலேஜஸ்க்கும் இது ஒரு முன்னோடி திட்டமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு நன்றி உரைக்கு முன்னாடி ஒரு வீடியோ கிளிப், நாட்டுப்பண்ணுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸ் இருக்குது. ஒரு 2 நிமிடம் ஒரு விவசாயி பெண்மணி பேசின நிகழ்ச்சி. அதை முடிச்சுட்டு நாட்டுப்பண்ணோட அந்த நிகழ்ச்சியை நம்ம முடிச்சுக்கலாம். வீடியோ எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் நாகரத்தினம். நான் வந்து ஒரு விவசாயி. எங்களோட தோட்டம் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தொண்டாமுத்தூர் பகுதியில் தீனம்பாளையம் அப்படிங்கிற வில்லேஜில் இருக்குது. நாங்கள் வந்து 32 வருஷமாக வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போது இங்கே வந்து அக்ரிகல்ச்சர் காலேஜில் வந்து ப்ரொஃபஸர்ஸ் வந்து நாங்கள் அப்ரோச் பண்ணாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ ஒரு புதுசாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபேமிலியோட ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு
ஆரம்பத்திலிருந்தே அவங்களுக்கு வந்து எப்படி விவசாயத்தை வந்து பண்ணுறது, என்ன மாதிரி கஷ்டங்களை வந்து விவசாயிகள் அனுபவிக்கிறாங்க, என்ன நல்லது இருக்குது, எதை வந்து அவங்க கஷ்டமாக நினைக்கிறாங்க, மகசூல் எப்படி எடுக்கிறாங்க, எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக வந்து எங்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த 4 வருஷத்தில் கம்ப்ளீட்டாக எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எங்களுக்கும் வந்து எதை யூஸ் பண்ணலாம், எது வந்து பண்ணாமல் இருக்கலாம். ஒரு பூச்சியே வருதுன்னா அந்த பூச்சிக்கு என்ன பொருள் நம்ம யூஸ் பண்ணால் அதை கண்ட்ரோல் பண்ணலாங்கிறது நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வந்து இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் மூலிமா நமக்கு வந்து கற்றுக்க முடியும். அதனால் இது வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். இது மாதிரி பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துங்க படிப்பு, அதாவது தியரிட்டிக்கலாக படிக்கிறத விட ப்ராக்டிக்கலாக வந்து விவசாயிகளோடு சேர்ந்து அவங்க வந்து பண்ணும்போது தான் என்ன மாதிரி அதாவது இந்த விவசாயத்தை வந்து கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இந்த திட்டம் வந்து ரொம்ப வரவேற்கக்கூடிய திட்டம். இதனால் விவசாயிகளும் பலனடையலாம், மாணவர்களுக்கும் ரொம்ப நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து விவசாயிகள் எல்லாருமே இதுக்கு வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாருமே நம்ம தோட்டத்துக்கு நம்ம இவங்க அக்ரிகல்ச்சர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து அலோவ் பண்ணி அவங்க நமக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு தெரிஞ்சது நாம் அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிட்டு இந்த விவசாயத்தை வந்து இன்னும் ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி.